ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மார்ச் 17 அன்னைக்கு ஹியரிங் இருக்குது. ஸோ அது என்ன ஹியரிங், என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மார்ச் 17 ஹியரிங் இருக்கான்றத நாள் நைட் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அப்டேட் பண்ணிட்டேன். ஹியரிங் வந்து மார்ச் 17க்கு லிஸ்ட் ஆகவே கிடையாது அந்த கேஸு. ஹியரிங் நடக்கலாது. எல்லோரும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்ரல் 17க்கு அது மாறிடுச்சுன்னு. கரெக்டாக அதே மாதிரி ஏப்ரல் 17 அதுவுமே டென்டேட்டிவ் டேட்டு தான். ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஏன் ஹியரிங் எடுக்க மாட்டுறாங்க, அதுக்கு என்ன ரீசன், ஸோ உண்மையாக அதுக்குள்ளே என்ன ரீசன் இருக்குது, அதெல்லாம் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அது பயங்கரமான ரீசன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2K டெக் தமிழ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து ஐபிஎல்லாம் வருது இல்லையா, ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸு, ஃபேண்டசி அப்டேட்ஸு, அதேமாதிரி லாஸ்ட் வரக்கூடிய லைனப்பு, பிச் ரிப்போர்ட், டாஸு, டீம்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னாடி கமெண்ட்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் நம்பர் 1. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ரீசனாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஹியரிங் வந்து எடுக்கவே மாட்டுறாங்க. அதாவது அந்த ஹியரிங் லிஸ்ட் ஆகுது, ஆனால் வந்து மறுநாள் அந்த டென்டேட்டிவ் டேட்டுன்னு வருது, ஆனால் அந்த ஹியரிங் வந்து அந்த இருக்கக்கூடிய நாளுக்கு வந்து லிஸ்ட் ஆகவே மாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி நவம்பர் மாதம் நடந்த ஹியரிங்கில் 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய கமிட்டி வந்து இதை ஹியரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 ஜட்ஜுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. அந்த 3வது ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 3 ஜட்ஜுக்கு மாற்றி வச்சுருக்கப்ப அந்த 3வது ஜட்ஜு இன்னும் அசைனே பண்ணலையாம். ஸோ அந்த 3வது ஜட்ஜு வந்து இவங்க அசைன் பண்ணால் தான் இதை ஹியரிங்கே பண்ண முடியும். இதை வந்து ஒரு மிகப்பெரிய கேஸாக வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பிக் கேஸாகவும் பல மணி நேரம் எடுக்கக்கூடிய கேஸாகவும் இதை வந்து 3 ஜட்ஜு வேணுன்றதையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். பட் ஆனால் வந்து இந்த 3 ஜட்ஜு வந்து 3வது ஜட்ஜு ஃபைனல் ஜட்ஜை வந்து இன்னும் அசைன் பண்ணவே இல்லை. அதாவது யார் அந்த ஜட்ஜு, ஸோ அந்த ஸ்பாட்டுக்குன்னு ஒருத்தர் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த கேஸை நீங்கள் எல்லாம் ஹியர் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் டிசிஷன் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த 3வது ஜட்ஜ் இன்னும் அசைன் பண்ணப்படலை. இதுதான் மிகப்பெரிய ரீசன். அதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் 2 பேர் மட்டும் இருந்தால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 3rd பேர் வேணும்ல. அதே மாதிரி இதெல்லாம் 3 ஜட்ஜ் இருக்கணுன்றதை சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 3வது ஜட்ஜை வந்து இன்னும் அசைன் பண்ணவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய கேசஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரீம் லோன் கேமிங் ரிலேட்டடாக வந்து குவிக் ஹியரிங்லாம் பண்ண முடியாது. மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பல மணி நேரம் தேவைப்படும். அதே மாதிரி சீனியர் அட்வொகேட்ஸ் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஸ்கெடியூலை ஹைஜாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ மார்ச் 17 அதுவுமே உங்களுக்கு சிஸ்டம் லோடடாக தான் இருக்குது. ஸோ மார்ச் 17 வரலையா, அப்போ ஏப்ரல் 17. ஸோ இந்த மாதிரி 1 மந்த் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரோல் ஆகுது. இது வந்து 2வது ரீசன். ஸோ 3வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லியிருந்த மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஷெடியூலிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம். ஸோ அது இந்த மாதிரி பெரிய கேசஸ்லாம் வந்து 1 மந்தில் இதை போட்ட டென்டேட்டிவ் டேட்டில் லிஸ்ட் ஆகலை, ஹியரிங் வரல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜட்ஜோட அவைலபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்து 1 மாதத்துக்கு ஆட்டோ ரோல் பண்ணிடுவான். அதாவது 4 வாரத்துக்கு வந்து ஆட்டோ ரோல் பண்ணிடுவான். இந்த இடையில இந்த சுப்ரீம் கோர்ட் லீவு ஹாலிடேஸ்லாம் தள்ளி போட அடுத்து எப்போ ஒர்க்கிங் டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 1 மாதம் தள்ளி போட்டுருமா. ஸோ அது ஒரு ரீசன். அதனால தான் வந்து இப்போது மார்ச் 17 இந்த டென்டேட்டிவ் டேட் வந்து இப்போ ஏப்ரல் 17க்கு மாறி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஏப்ரல் 17 வந்து நாட் கன்ஃபர்ம்டு, அதாவது ஒரு ஃபைனலைஸ்டு டேட் கிடையாது நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு. அது வந்து டென்டேட்டிவ் டேட், அதாவது பிளேஸ் ஹோல்டர். ஸோ அந்த ஏப்ரல் 17 இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸில் இது வந்து வரலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்கக்கூடிய ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான். அந்த ஏப்ரல் 17 ஹியரிங்னா ஏப்ரல் 16 அன்னைக்கு நைட்டு வந்து நமக்கு ஃபைனலைஸ்டு லிஸ்ட், அதாவது ஏப்ரல் 17 என்னென்ன ஹியரிங் இருக்குன்ற லிஸ்ட்டுன்றது நமக்கு வரும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் 17 அன்னைக்கு இது ஹியரிங் இருக்கா இல்லையா, இல்லை மறுபடியும் 1 மாதம் தள்ளி போட்டாங்களான்றதை வந்து அப்போ தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான், கன்ஃபர்ம்டு டேட்டு கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஏப்ரல் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஏதாவது ஒரு டேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும்ல, இந்த கேஸ் வந்து இந்த இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி ரோல் ஆகிற ஒரு டேட்டு தான் வந்து ஏப்ரல் 17. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரே இதில் சொல்லுங்கள் ட்ரீம் லோன் வருமா வராதான்னு கேட்குறீங்க. இது வந்து ஏப்ரல் 17 கிட்டத்தட்ட ஐபிஎலுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு டேட்டு. இன்னொரு யூசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கோர்ட்டு வந்து ஐபிஎல்லாம் மேட்சஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க,
டோர்னமெண்ட்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி அதெல்லாம் பார்த்து தான் வந்து இது பண்ணுவாங்க. அது பிக் கேஸு. கண்டிப்பாக எதாவது ஹியரிங் நடக்கிறப்போ நமக்கு ரிசல்ட்டு தெரிய வரும்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டு தான். பட் அந்த ஹியரிங் நடக்கவே மாட்டேங்குது. நான் சொல்லி இந்த மாதிரி இந்த ரீசன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரதர். என்னன்னா இந்த கேஸுக்கு வந்து 3வது ஜட்ஜ் ஃபைனல் ஜட்ஜை வந்து நான் அசைனே பண்ணலையாம். அவங்கள அசைன் பண்ணி இதில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்து நீங்களே முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த 3வது ஜட்ஜை வந்து அசைன் பண்ணணும். யார் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போகிறான்றதை அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது பெரிய கேஸ், எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும், இல்லை பல மணி நேரம் ஆர்கியூமெண்ட் போகும். அதனால் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ டேவை ஃபைன் பண்ணுறது பெரிய காம்ப்ளிகேட்டட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறாங்க, அவ்வளோ கேஸ் இருக்குது. ஸோ 2வது ரீசன் வந்து இந்த டைம் டிலே. இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. 3வது ரீசன் என்னன்னா, இதை வந்து இந்தியா முழுவதும் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்தியா முழுவதுமாக எல்லா விதமான கேம்ஸு எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பிரித்து எடுக்கணும். இது கேம் ஆஃப் ஸ்கில்லு, இது நாங்கள் இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்தாலுமே இது வந்து நமக்கு சாதகமாக வருமானது பெரிய டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அதுலேயுமே இப்போ ஆர்கியூமெண்ட் நடந்தாலுமே ஹியரிங் நடந்தாலுமே நமக்கு 50-50 சான்ஸ் தான் இருக்குது. அதுதான் வந்து ஃபேக்ட்டு. பட் இந்த ஹியரிங் நடக்கிறதுல இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜட்ஜு அசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டேட்டை கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அவ்வளோ கேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால என்னுடைய ஹோப், என்னோடய பவுண்ட்ரி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஐபிஎல்லுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி இருக்கும் ஹியரிங் நடந்துச்சு அப்படின்னான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுக்கப்புறம் என்னுடைய பிலீஃபுமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது வந்து இந்த கேஸ் வந்து 6 மாதம் ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் சொல்கிறேன், எத்தனை மாதம் வேணால் ஆகலாம், இல்லை வருஷக்கணக்கில் கூட தள்ளி கூட போகலாம். அதுக்குள்ளே எல்லாருமே மூவ் ஆன் ஆகிருப்பாங்க. ஆல்ரெடி எல்லாருமே மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஸோ அதுவுமே எனக்குமே தெரியும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. அது பார்க்கலாம். ஏப்ரல் 17லேருந்து எத்தனை மாதம் அந்த ஹியரிங் போய்கிட்டே இருக்குன்றத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். இந்த ஹியரிங் வரப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஐபிஎல் மேட்சஸ்க்குமே நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் போடுவோம் வீடியோ. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து தான் கொடுப்பேன். நான் வந்து இது வந்து சும்மா நானாக சொல்லலை, நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அந்த 3rd ஜட்ஜ் வந்து இன்னும் அசைன் பண்ணலையா. அசைன் பண்ணால் தான் இந்த கேஸை வந்து இந்த டேட்டு போடுறதுக்கே பார்ப்பாங்க, ஃப்ரீ டேட் இருந்தாலுமே. அதுக்கப்புறம் ஃப்ரீ டேட்டை கண்டுபிடிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் இந்த ஃபைனலைஸ்டு ரூல்ஸே இன்னும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலை. அவங்களுமே இந்த கோர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா, இல்லை என்ன ரீசனுன்னு தெரியல. மேபி பேன் போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.